நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். வச்சு ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்கணும். ரெண்டு செவ்வாழை பனானா, அது கூட ஒரு ரெண்டு முட்டை, ஒரு கப்பு பொரிச்ச வெல்லம், ஒரு தேவைக்கானது போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கப் பொரிச்ச வெல்லம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஸ்வீட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கூட குறைய வேணால் போட்டுக்கலாம். ஆட்டா மைதா மாவு, கோதுமை மைதா மாவு, ஒரு கப் மைதா மாவு, மைதா மாவு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். உப்பு ஒரு சிட்டிகை உப்பு, டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. இதை நல்லா கரைச்சிக்கணும். ரெண்டு பனானா, ரெண்டு முட்டை, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு கோதுமை மாவு, மைதா மாவு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சொய்யம் சுட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுக்கலாம். அதுக்கு அதிகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கின்னு, ஏன்னா இல்லைன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ எண்ணெய் காயட்டோன்னே எண்ணெயில் போட்டோம்னா சொய்யம் ரெடி. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. காஞ்சதும் சொய்யத்தை தூக்கி நம்ம போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிது, கொஞ்சமாக அப்படியே ஊற்றி எடுத்தோம்னா அடுப்பை சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் தீயாமல் வரும். பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து போட்டுடலாம். இது நல்லா குண்டு குண்டாக இருக்கும். ஆனால் இது நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா முன்னாடியே பின்னாடியே நல்லா வெந்துடும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னா கூட கட்டி கொடுக்கலாம். இது ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.